ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா பார்க்குக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஏன்னா போன ஃப்ரைடேலேருந்தே எங்கள் பாப்பா வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். கூப்பிட்டு போ டைம் கிடைக்கல. டைம்லாம் எங்கேயும் போக தெரியவும் செய்யாது, இங்கே வெளில போனது இல்லையா. அதனால் சரி பக்கத்தில் இருக்க பார்க்காச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்புறம் பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பெரியவளை குளிப்பாட்டி அப்புறம் தலை வார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சின்னவளுக்கு தலை வாரினேன். 2 பேரும் ரெடி பண்ணேன்னா எங்கேயும் கிளம்புனா பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்வமாகவே கிளம்பும். நானே அப்படி தான், எங்கேயும் வெளியே போனால் ஜாலி அப்படின்னு கிளம்பிடுறது. பக்கத்தில் பார்க்கில் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பசங்களோடு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். அப்புறம் பாப்பான்றதை ரெடி பண்ணிவிட்டு நானும் தலை வாரிட்டு பவுடர் போட்டு வைக்கிறேன்ட்டு நாடினேன். அப்புறம் அதுக்குள்ளே எங்கள் பெரிய பாப்பா வந்துட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேகெல்லாம் மாட்டிட்டு மேடம் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நீங்கள் நாங்கள் வீட்டில் கிளம்ப போகிறோம், கிளம்பிட்டோம். பாப்பா பாருங்க ஜாலி அப்படின்னு வர்றா. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிச்சிங்க 2 பேருமே. தூக்கி விட்டு குரங்கு மாதிரி தாவரம் என்னாச்சு வாங்க. சரக்கிறதெல்லாம் சும்மா தான் இருக்குது. பேக்கோடு விளாட ஆரம்பிச்சிருவியோ? ஆடுங்க. லத்திகா நீ ஏன் ஆடுற போல? நீ ஆடுறத போனே ஆடுறதங்கம். எங்கேயோ போற, ஒரு நிமிஷம் இல்லை. உட்காரு, அம்மா சுற்றி விட்றேன். உட்காருடி. பார்க் போயிட்டு விட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த சாமி பேர் வந்துட்டு நாகாத்தம்மன் கோயில். இது வந்து ஃபஸ்ட்டு சிட்லாபாக்கம் வந்து ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. நாகாத்தம்மன், சிவன் சுற்றி எல்லாம் வந்து விநாயகர், முருகர் நிறைய சாமிச்சு. அப்புறம் நவகிரகங்களும் இருந்துச்சு. எல்லா சாமியும் கும்பிட்டோம். நிறைய சாமிக்கு ஆனால் உண்மைக்கு எனக்கு பேர் தெரியாது. நிறைய அம்மான இதுன்னு இருந்துச்சு. நிறைய சாமி பேர் தெரியாது. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நிறைய சாமிக்கு பாப்பா பேர் கேட்டுட்டு இருந்தா, எனக்கே தெரியாது. இருந்தாலும் ஒரு சில சாமிக்கு நம்மளா பேர் சும்மா சுத்தக்கூடாது. லத்தி கோயில் போயிட்டு தான் இன்னும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நல்ல கோயிலெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டேன். ஏன்னா பாப்பா வந்துட்டு ஏதாச்சும் வேணும் வாங்கி கொடுமான்னு கேட்டே இருந்தா. பிள்ளைங்களை ஏமாத்தணும் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் கோயில் போய்ட்டு அப்படி கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். சாஃப்ட்னர், எரேசரு, பென்சில் அதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி கொடுத்தேன். பசங்க டக்குன்னு தொலைச்சிட்றாங்க. மறுபடியும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாக்கோஸ் வாங்கிட்டு அதையும் வாங்கி கொடுத்து ஜாலியாக பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி எடுத்து கூப்பிட்டு வந்தாச்சு.
நீங்களும் இந்த மாதிரி அப்போ பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு பார்த்து பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.